காவல்துறையை கண்டிக்கின்றோம். காவல்துறையை கண்டிக்கின்றோம். தூங்காதே 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 காவல்துறை தூங்காதே. காவல்துறையை தூங்காதே. விழித்திடு விழித்திடு காவல்துறையை விழித்திடு. காவல்துறையை விழித்திடு. திராவிட மாடல் என்றாயே, படுகொலை மாடல் தந்தாயே, பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, பாரத் மாதா கே. அடுத்தபடியாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்ற தமிழகத்தினுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்வாக விடிவெளியாக செல்கின்ற இளஞ்சிங்கம் அண்ணாமலை அவர்களை கண்டன உரையாற்றுமாறு அன்போடு அளிக்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். இந்த உணர்ச்சிகரமான வேளையில சிவகிரி நகரில் நாம் அனைவரும் கூட ராமசாமி கவுண்டர் ஐயாவுடைய குடும்பத்தில் பிறந்த குழந்தைகளாக, அவருடைய உறவினர்களாக போன செவ்வாய்க்கிழமை இரவு, இது கொலை என்று சொல்வதை விட வேட்டையாடப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற வார்த்தையை தாங்க பயன்படுத்தும். அந்த அளவுக்கு கொடூரமாக கையை வெட்டி, கையில் இருக்கக்கூடிய வளையலை உருவுவதற்காக கையை வெட்டி வளையல் எடுத்து, காதை வெட்டி அதில் இருக்கக்கூடிய தோட்டை எடுத்து, எங்கேயுமே பார்த்திடாத, நாம கேட்காத ஒரு கோழைத்தனமான, மூர்க்கத்தனமான, மிருகங்களை விட கொடூரமான சில மனிதர்களால் இந்த கோர சம்பவம் நடத்தப்பட்டிருக்கிறது. ராமசாமி கவுண்டர் ஐயா அவர்களும் அவருடைய துணைவியாரும் நம்முடைய தோட்டம், நம்முடைய காடு, நம்முடைய ஊர்ல எப்படி தன்னந்தனியாக கொங்கு பகுதியில விவசாயம் சார்ந்திருப்பார்களோ அது போன்ற ஒரு குடும்பம். ஒரு மகன் பக்கத்து ஊர்ல தொழில் பண்றாங்க, அதே போல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. கொலை செய்யப்பட்டதற்கு ஒரு இரவுக்கு முன்னாடி பேரக்குழந்தை வந்திருக்கிறாங்க. பேரக்குழந்தை அதுக்கு முன்னாடி இரவு இருந்திருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில பேரக்குழந்தை கிளம்பி ஊருக்கு போயிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இதற்காக நாமெல்லாம் இங்க சேர்ந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு உணர்ச்சிகரமாக நம்முடைய குடும்பத்தில் இது நடந்திருக்கலாம், நாம இருந்திருக்கலாம், நம்முடைய தந்தையாக இருந்திருக்கலாம், நம்முடைய தாயாக இருந்திருக்கலாம், நம்மை பெற்றவர்களாக இருந்திருக்கலாம். அதனால்தான் அன்பு சொந்தங்களே, நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு கொலையை கண்டித்து நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். நேரத்தை கொடுத்து சிவகிரியில் ஒரு பக்க தீரன் சின்னமலை அவர்கள் நம்ம பின்னாடி வந்து சிலையாக நின்று கொண்டிருக்கின்றார். இதே மண்ணில் பிறந்து வளர்ந்தவர். பல முறை நம்ம வந்திருக்கோம், மகிழ்ச்சிகரமான நேரத்தில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு துக்ககரமான நேரம். இது கடைசியாக நடந்த ஒரு கடைசியான கொலை கிடையாதுங்க. இது அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய நம்ம பேசிக்கிட்டே போலாங்க ஐயா. நாமக்கல் பகுதியில ஒரு 6-7 மாதத்திற்கு முன்பு மிக மிக கொடூரமாக இதே போல பரமத்திவேலூர் பகுதியில குப்பிச்சிபாளையத்தில் இரட்டை கொலை. அங்கேயும் இதே போல இதே வயது இருக்கக்கூடிய ஒரு அப்பா அம்மா 2 பேரும் அடித்து கொலை செய்யப்பட்டார். 2023 ஈரோடு மாவட்ட சென்னிமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா முருங்கத்தொழு ஊராட்சி ஐயா முத்துசாமி அவர்கள், அவருடைய துணைவியார் சாமியாத்தல் அவர்கள் இதே போல அவங்களும் அடித்து படுகொலை. பல்லடத்துல கள்ளக்கிணறுல சகோதரர் மோகன்ராஜ் அவர்கள் குடும்பத்துல 4 பேர் தன்னுடைய தோட்டத்துல மது சாப்பிட்றாங்கன்னு தட்டி கேட்டதற்காக 4 பேரும் கொடூரமாக வெட்டி கொலை. 2024 நவம்பர் மாசம் மிக அருகில சோமலை கவுண்டம்பாளையத்துல தெய்வ சிகாமணி ஐயா அவர்களும் அலமேல் அம்மா அவர்களும் இதே போல தோட்டத்துல அடித்து படுகொலை. சோ இந்த பகுதி சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா இது முதல் கொலை அல்லங்க, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த எல்லா விஷயத்திலும் கூட காவல்துறையை பொறுத்தவரை குற்றவாளிகளை கைது செய்து விட்டார்கள் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா சோமலை கவுண்டம்பாளையத்துல கைது பண்ணல. பல்லடம் பகுதியில கள்ளக்கிணறுல கைது ஆயிருக்கிறாங்க. ஏன்னா அந்த கைது செய்யப்பட்டவர்கள் மது அறிந்ததற்காக தட்டி கேட்கும் போது கொலை பண்ணாங்க. சோ இது போல வீட்டுக்குள்ள புகுந்து 2 பேரை வெட்டி சாய்த்து விட்டு சென்றவர்கள் எந்த கொலையிலும் கூட கைது செய்யப்படாம இருக்கிறாங்க. அதையும் கண்டித்து நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். நம்ம காவல்துறையின் மீது கோபம் இருக்குதுங்க. ஆனா காவல்துறை எப்பொழுதுமே விட்டு கொடுப்பவர்களாம் அல்ல. எப்பொழுதும் காவல்துறையை மரியாதையா தான் நம்ம பார்க்கிறோம், மரியாதையா தான் பேசுறோம்.
அவங்க வந்தா கூட யாரா இருந்தாலும் எந்திரிச்சு நின்னுக்கும். காவல்துறை எங்கே வேண்டுமானாலும் எந்த வீட்டுக்கு வந்து யாரை வேணாலும் பார்க்கலாம், எங்கேயும் நம்ம தடுக்கிறது கிடையாது. இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள்ல காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய மாநிலத்தில் எப்பொழுதும் காவல்துறையை கம்பீரமா பார்க்கக்கூடிய மக்கள். ஆனா இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல காவல்துறை தன்னுடைய வேலையை சரியாக செய்யவில்லை என்கின்ற கோபம் நம்ம எல்லோருக்கும் வர ஆரம்பித்திருக்கிறது. எல்லோருக்கும் அந்த கோபம் வர ஆரம்பிச்சிருக்கு. எங்கேயோ காவல்துறை கோட்டை விடுறாங்க. இன்னும் வேகமாக, விவேகமாக, இன்னும் ஆற்றல் மிகுந்த மனிதர்களாக காவல்துறை கையில் எடுத்திருக்கணும். செவ்வாய்க்கிழமை இரவு நடத்தப்பட்ட இந்த படுகொலை வியாழக்கிழமை கண்டுபிடிச்சு அதன் பிறகு மார்ச் வரியில எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சரஸ்வதி அம்மா அங்க போய் தர்ணா பண்ணி சண்டை போட்டு 3 மணி நேரம் உடலை வாங்க மாட்டேன் என்று சண்டை போட்ட பிறகு காவல்துறை நண்பர்கள் உத்தரவாதம் கொடுக்கிறாங்க. இதெல்லாம் தமிழகத்துல ஒரு வளர்ந்த மாநிலத்துல கொங்கு பகுதியில நாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் காவல்துறையை கண்டித்து நின்று கொண்டிருக்கின்றோம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்குதுங்க ஐயா. நான் வரும்பொழுது குறிப்பெடுத்துட்டு வந்தங்க ஐயா. 2022, 23, 24 3 வருஷம் சேர்த்தி 22, 23, 24 பாலியல் வன்கொடுமைகள் 1319. பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் குற்றங்கள் 4949. 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்சோ குற்றம் 16,518. 3 வருஷத்துல பாருங்க. 2022, 23, 24 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்சோ சட்டம், போக்சோ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சட்டம் போடுவாங்க ஐயா. 16,518. இந்தியால எந்த மாநிலத்திலையும் 16,000 கேஸ்ல கிடையாதுங்க ஐயா. பாலியல் வன்கொடுமைகள் பாருங்க, 100, 200 இல்லைங்க ஐயா. 4,949 5000 கேஸ்ல இருக்கு. சட்டம் ஒழுங்கு உறுதியாக தமிழகத்துல சீரழிந்து விட்டது. சட்டம் ஒழுங்கு உறுதியாக மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையில இல்ல. கையை விட்டது போயிருச்சுங்க ஐயா. கட்டுப்படுத்தக்கூடிய திறன் அந்த ஆட்சி கையில் இல்ல. அதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். எப்ப தேர்தல் வராதா என்று நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். 2026 ஏப்ரல் மாசம் நடக்கிற தேர்தல் நாளை காலையில் நடத்திடலாமே, உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாமே. நல்ல ஒரு திறமையான, தகுதி வாய்ந்த, இது போன்ற விஷயத்தை எல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு வேண்டும். அது மட்டும் இல்லாம காவல்துறையை சுதந்திரமாக காவல்துறையை விட்டு இந்த மாதிரி யாராவது வேட்டை நாய்கள் வீட்டுக்குள்ள புகுந்து படுகொலை எல்லாம் நடத்துறாங்கன்னா அந்த வேட்டை நாய்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அந்த தண்டனை இருக்கணும். அவ்வளவு தைரியமாக ஒரு அரசு இயங்க வேண்டும். அரசுக்கு அந்த தைரியம் கிடையாது. அரசுக்கு தைரியம் இல்லாதனால காவல்துறைக்கு அந்த தைரியம் இல்லை. அதனால் இது அனைத்தையும் கண்டித்து சிவகரியில் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த அற்புதமான மண்ணில் நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த இறந்து போன 2 ஆன்மாக்கள், இந்த குழந்தைகள் 2 பையன் பொண்ணு பாத்தீங்கன்னா கதறி தேம்பி அழுது கொண்டிருக்கின்றார். எங்க அப்பா அம்மா இந்த மாதிரி நாங்க பார்த்தது எல்லாம் எப்படி பாருங்க, கையை வெட்டி வளையல் எடுத்திருக்கிறாங்க, காதை வெட்டி தோடு எடுத்திருக்கிறாங்க. அதனால்தான் அருமை சொந்தங்களே, ஒரு பக்கம் நம் கோபத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு ஜனநாயகத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு குரலை உயர்த்தி கொண்டிருக்கின்றோம். அரசியல் கட்சிகள் இங்க வந்து மேடை போட்டு மக்களை ஒருங்கிணைத்து பேசுறாங்க, மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. மக்கள் நீங்களும் வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்களும் வந்து அரசுக்கு இதன் மூலமாக ஒரு கருத்து சொல்றீங்க. பாருங்க எவ்வளவு கூட்டம் சேர்ந்திருக்கும் சிவகிரியில. ஒரு சின்ன ஊர்ல எத்தனாயிரம் மக்கள் இங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றோம். அரசனுடைய காதுக்கு தெரியப்படுத்தும் அளவுக்கு நம்முடைய செய்தி போது வேகமா புடிங்க. இன்னொரு பக்கம் காவல்துறைக்கும் செய்தி கொடுக்கிறோம். ஐயா உங்க மேல மரியாதை இருக்கு, ஆனா அந்த மரியாதை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருதுங்க ஐயா, சுதாரிச்சு வேகமா புடிங்க. அருமை சொந்தங்களே, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மேடையில் நம்மோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, கொங்கு நாடு வேட்டுவ கவுண்டர் முன்னேற்ற சங்கம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் எல்லாம் இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரே கருத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். நீங்க பிடிக்கல அப்படின்னா நாங்கள் வீதிக்கு வர வேண்டி இருக்கும். அதனால்தான் காவல்துறை நண்பர்களே, நாங்க சொல்றதை நல்லா கேட்டுக்க. அந்த கூட்டத்துல எல்லாரும் பொதுமக்கள் சேர்ந்து நாங்க இதை விடை போறது கிடையாது. ஏன்னா ஒரு ஊரா, சோமலக்கவுண்டம்பாளையம், கள்ளக்கிணறு, அப்படியே ஒரு ஊரா போங்க. நாமக்கல், பரமத்திவேல், எல்லா பக்கம் ஒரு கொலை நடக்கும். 2 நாள் பேசுவோம், 6 மாசத்துல மறந்துடுவோம். அடுத்த கொலை நடக்கும், மறுபடியும் பேசுவோம், மறந்துடுவோம். அடுத்த கொலை 6 மாதத்திற்கு ஒரு கொலை. சென்னிமலையில் 2023.
ஆனால் இந்த முறை நாம் யாரும் இதை விடப் போவதாக இல்லை. நாம வீதிக்கு வர வேண்டிய சூழ்நிலை இது. இன்னைக்கு பாருங்க ஐயா, நாம சம்பவம் நடந்து 6 நாள் கழிச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நான் இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் சார்பாக உங்க முன்னாடி வைக்கிறது, இன்னும் 2 வாரத்துல நீங்கள் கொலையாளியை கண்டுபிடித்து கைது செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்பல, எங்களை பொறுத்தவரை நாங்க இங்கே ஆட்சியில் இருந்தால் நீதிமன்றத்துக்கு அனுப்ப மாட்டோங்க ஐயா. துப்பாக்கி எல்லாம் எதுக்கு இருக்குதுங்க ஐயா, குண்டெல்லாம் எதுக்கு இருக்கு? பயத்தை ஏற்படுத்தும் அளவு குறைந்தபட்சம் நீங்க அதை செய்யல அப்படின்னா 20ஆம் தேதியிலிருந்து, செவ்வாய்க்கிழமைங்க ஐயா 20ஆம் தேதி, இதே சிவகிரியில தொடர் உண்ணாவிரத போராட்டத்திலே நாம் அமர இருக்கின்றோம். தொடர் உண்ணாவிரத போராட்டம் அது கலைக்கணும்னா முதலமைச்சர் தான் இங்க வரணும். அந்த 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் காலையிலிருந்து இரவு வரை முழுவதுமாக உண்ணாவிரதத்தில் நான் அமர்ந்து அந்த போராட்டத்தை ஆரம்பித்து வைக்கிறேன். தோட்டங்காட்டில் இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து மாறி மாறி ஒரு நாள் உட்கார்ந்துட்டே இருக்கலாங்க. ஆனா நீதி கிடைத்தாக வேண்டும். இன்னொரு கிராமத்துல, இன்னொரு ஊர்ல, இன்னொரு விவசாய குடும்பத்துல இன்னொரு தாத்தா பாட்டி அப்பா அம்மாவோ அடித்து கொல்லப்படுவதற்கு முன்பு இதுதான் கொங்கு பகுதியில தமிழகத்தில் இது போன்ற கொலை கடைசி என்பதை இந்த ராமசாமி கவுண்டர் ஐயாவுடைய கொலையின் மூலமாக அதை என்று கொண்டு வருவோம். ஆனால் இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு உணர்ச்சியோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றோமோ, 2 வாரத்துக்குள்ள காவல்துறையினுடைய அதிகாரிகள் கொலைகாரர்களை பிடிக்கல, உள்ள வைக்கல அப்படின்னா 20ஆம் தேதி காலையில சிவகிரியில நம்முடைய தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நாம் ஆரம்பிப்போம் ஐயா. அதற்கும் அதே உணர்ச்சி வேகத்தோடு நீங்க வரணும். காரணம், இங்கே நாம் எந்த ஒரு குடும்பத்தையும் தரம் பிரிச்சு பார்க்க போறது இல்லைங்க ஐயா. யாராக இருந்தாலும் இது போன்ற ஒரு கொலையை நம்ம ஏத்துக்க கூடாதுங்க ஐயா. ஒரு சமுதாயத்துல இது ரொம்ப தப்பு, இது ரொம்ப தப்புங்க ஐயா. 2வது இல்ல, இன்னைக்கு வந்திருக்காங்க, மைக் எடுக்கிறாங்க, மேடை போட்டு பேசுறாங்க, திமுக திட்டிட்டு போறாங்க, அப்படி இல்லைங்க. எத்தனையோ கட்சி சாராத நண்பர்கள் கலந்து இருக்கிறீங்க, பார்த்தாவே தெரியுதுங்க. இல்ல எந்த அரசியல் கட்சி இல்ல நான் அந்த போராட்டத்துக்கு வர நிறைய பேர் இருக்கிறீங்க. கட்சியை சார்ந்த நண்பர்கள் துண்டு போட்டிருக்கிறீங்க, கரவேட்டி கட்டி இருக்கிறீங்க, அவங்கள வந்திருக்கிறீங்க. அத்தனை எத்தனையோ நண்பர்கள் இன்னைக்கு நடுநிலையானவர்கள், ஒரு தேர்தலில் ஓட்டு மட்டும் போடுறவங்க, நல்ல கட்சி எதுன்னு பார்த்து ஓட்டு போடுறேன்னு சொல்றவங்க நூற்றுக்கணக்கான நண்பர்கள் நின்று கொண்டிருக்கின்றனர். ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கின்ற எந்த விஷயத்தையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க ஐயா. முதலமைச்சர் அவர்கள் தினமும் அவருக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க. ஸ்டாலின் ஐயா தினமும் எதுக்கு பாராட்டு விழா? தமிழகத்திலே கொலை குற்றங்கள் அதிகரித்திற்காக பாராட்டு விழாவா? இல்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுங்க. 3 வருஷத்துல எவ்வளவு? 16,000 தாண்டி போக்சோ கேஸ் மட்டும், அதற்கு பாராட்டு விழாவா? பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் 5,000 தாண்டி இருக்கு, அதற்காக பாராட்டு விழாவா? இல்ல டாஸ்மார்க்கினுடைய வருமானம் 50,000 கோடியை தாண்டி நின்றுட்டு இருக்குது, அதுக்காக பாராட்டு விழாவா? இந்தியாவில் எங்கேயுமே இல்லாம ஒரே நாளில் 2 அமைச்சர்கள் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள், அதற்கு பாராட்டு விழாவா? அதற்கு பாராட்டு விழாவா? இந்தியாவில் எங்கேயுமே இல்லைங்க. 2 அமைச்சர்கள் ஒரே நாள் பதவியிலிருந்து மாற்றப்பட்டிருக்கின்றார். இது லல்லு பிரசாத் யாதவ் அவங்க பீகார்ல முதலமைச்சராக இருந்த பொழுது கூட 2 அமைச்சர்கள் ஒரே நாள்ல மாற்றப்படவில்லை. அவ்வளவு மோசமான ஆட்சியிலும் கூட. காரணம், ஒரு அமைச்சர் ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போறாரு, 1.5 வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு, மறுபடியும் அதே பொறுப்பு கொடுக்கறாங்க, மறுபடியும் சாராயத்தை விற்கிறாங்க, 50,000 கோடியை தொடுது. உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க, எதற்காக ஜாமீன் கொடுத்தோம்? நல்லவங்க நாங்க ஜாமீன் கொடுக்கலீங்க, 1.5 வருஷம் சிறையில் இருந்தீங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ஜாமீன் கொடுத்தோம். நீங்க என்ன பண்றீங்க? மறுபடியும் அரசு அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டு மறுபடியும் தப்பு பண்றீங்க. இன்னும் 10 நாள்ல அமைச்சரவையிலிருந்து நீக்கவில்லை என்றால் கொடுத்த ஜாமீன் நாங்க ரத்து பண்ண போறோம், கைதாகுவீங்க. கைதுக்கு பயந்து கொண்டு, ஐயோ மறுபடியும் பிடிச்சு 1 வருஷம் உள்ள போட்டுருவாங்க, கைதுக்கு பயந்து கொண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்கிறாங்க. பொன்முடி அவர்கள் கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசினாங்க. நீங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு தானே காசு ஓட்டு போட்டீங்க, ஓசியில தானே பஸ்ல போறீங்க. வைணவம், சமயம், நம்ம இயக்குகின்ற கடவுள்களை தவறாக பேசுவது, மிக மிக வன்மையாக கொச்சையாக பேசுவது, வரம்பையெல்லாம் தாண்டி போயாச்சு. அதன் பிறகு பதவியிலிருந்து நீக்கி இருக்கிறாங்க. போன வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு இருக்கக்கூடிய 3 அமைச்சர்கள், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள், துரைமுருகன் அவர்கள், 3 அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு புகார கீழ இருந்த நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க. இவங்க அதை செல்லாது, மறுபடியும் நாங்க என்கொயரி பண்றோம், மறுபடியும் இதற்கு உயர் நீதிமன்றத்தில் கேஸ் நடத்துவோம். 3 அமைச்சர்கள் மீது ரத்து செய்யப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
13 அமைச்சர்கள் மீது இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு புகார் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, இந்த தவறுங்கிறது ஒரு இடத்தில் நடக்காதுங்க. நிர்வாகம் மொத்தமாக சீர்குலைந்திருக்கிறது. நிர்வாகம் மொத்தமாக தோற்றுவிட்டது. மொத்தமா நிர்வாகம் தோத்தாச்சு. அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. பாராட்டு விழா இவர்களாகவே இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். காரணம், இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். 2026 ஏப்ரல் மே மாசத்துல தமிழகத்திற்கு பிடித்திருக்கக்கூடிய பீடையை அகற்ற வேண்டும் என்று கொண்டிருக்கின்றோம். இதை விட மோசமான ஆட்சி தமிழகத்தினுடைய வரலாற்றுல பார்த்ததே இல்லை. இதுல முதலமைச்சர் சொல்றாரு, அடுத்து அவங்க ஆட்சிக்கு வந்தா 2.0 பார்ப்போமா. 2.0 அது இந்தியன் 2.0 பார்த்த மாதிரி தான் அவங்க கடைசியா. அந்த தாத்தா வேற, இந்த தாத்தா வேற. இந்த 2.0 எது வந்தாலும் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுங்க. அதுல அவரே அவருக்கு மார்க் போட்டுக்கிறாரு. இந்தியன் 2.0 மாதிரி நானும் 2.0 வருவேன் 2026. அதனால் அன்பு சொந்தங்களே, நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக கட்சியை தாண்டி நிற்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள் தொண்டர்கள் இங்கு இருந்தாலும் உங்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள், நீங்களும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்பது நீங்கள் ஏத்தினா. உங்க குடும்பத்துல பொண்ணுங்க இருக்காங்க, உங்க குடும்பத்துல வயசானவங்க இருக்கிறாங்க, உங்க குடும்பத்துல தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, அவங்களும் தோட்டத்துல இருக்கிறாங்க. அதனால் இது நம்ம அரசியல் கட்சியாக ஒப்புக்கு சப்பானியாக இல்ல நாம திட்டுவோம், திமுக காரங்களா திட்டாம போலாம், அப்படி இல்லைங்க. எல்லோரும் சேர்ந்து இறங்க வேண்டிய நேரம். 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்ம எல்லோரும் களத்துக்கு வருவதற்கு நீங்க தயாரா இருக்கணுங்க ஐயா. நான் தயார் ஆயிட்டேன், நம்முடைய தலைவர்கள் தயாராயிட்டாங்க, நம்முடைய சகோதரிகள் தயாராயிட்டீங்க. எல்லோரும் களத்துக்கு வருவோம். தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை சிவகிரி மண்ணிலிருந்து எடுப்போம். அந்த உண்ணாவிரதத்தை நம்ம கலைக்கிறோம்னா முதலமைச்சர் மட்டும்தாங்க ஐயா வந்து கலைக்க முடியும், வேற யாரும் வந்து கலைக்க முடியாது. அந்த அளவுக்கு அது உண்ணாவிரத போராட்டமாக இருக்கணும். அதற்கு முன்பாக அந்த 2 வாரத்துல நீங்கள் குற்றவாளிகளை பிடிங்க, என்னமோ பண்ணுங்க, ஆனா எங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுங்க என்பதற்காகத்தான் உடனடியாக சிவகிரியில இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து நம்ம எல்லோரும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல அருமை சொந்தங்களை, இன்னொரு விஷயம் இருக்கு. ஏன்னா நம்ம கிராமத்து பகுதியில் இருக்கிறோம், சொந்தங்கள் எல்லாம் இருக்கிறீங்க. ஏன்னா கிராமத்து பகுதியில தான் அறிவார்ந்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. தேசப்பற்றாளர்கள், குறிப்பா மொடக்குறிச்சி ஈரோடுல தேசப்பற்றாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. ஏப்ரல் 22ஆம் தேதி பெகல்காமில் நடந்தது நம்ம யாரும் ஏத்துக்கவே மாட்டோங்க ஐயா, யாரும் ஏத்துக்க முடியாது. ஏப்ரல் 22 பெகல்காம், காஷ்மீர்ல இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பள்ளத்தாக்கு ஐயா. 26 பேர் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 26 பேர், 25 பேர் இந்தியர்கள், ஒரு நேபாளி, 26 பேர். அவங்க எல்லாரும் யாருங்க ஐயா? கர்நாடகா, ஹூப்ளி, ஷிமோகா, நம்ம ஆந்திர பிரதேஷ் நெல்லூர்காரரு, இவங்க எல்லாம் டூர் போறாங்க, எல்லாம் அந்த கோடை கால விடுமுறைக்காக. புதிதாக திருமணமாகி போனவங்க இருக்கிறாங்க, ஹனிமூன் போனவங்க இருக்கிறாங்க, திருமணமாகி 1 வாரம் ஆன நேவி ஆபீசர் அவங்க இருக்கிறாங்க. ஷிமோகால இருந்து காஷ்மீருக்கு போய் பார்க்கணும், இதுவரைக்கும் போனதே இல்லைன்னு போன கணவன் மனைவி 2 குழந்தைகள், 4 பேர். அவங்க 26 பேர்த்தையும் கொடூரமாக தீவிரவாதிகள் மதத்தினுடைய பெயர்ல, நீ எந்த மதம், நீ இஸ்லாம் மதமாக இருந்தா குர்ஆன்ல இருந்து 2 வார்த்தையை படி, உனக்கு தெரியாதா, அப்ப நீ இந்து மதம், இங்க வந்து நெல்லு. அவங்கள முட்டிங்கால் போட வச்சு இந்த ISIS தீவிரவாதிகள் எப்படி எக்ஸிகியூஷன் ஸ்டைல் முட்டிங்கால் போட வச்சு மண்டையில பின் மண்டையில சுடுவாங்களோ அது போன்று கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார். அதையும் நாம் கண்டித்து நின்று கொண்டிருக்கின்றோம். காரணம், இதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் இல்லைங்க ஐயா. இஸ்லாமில் அதை தவறாக புரிந்து கொண்டவர்கள் சில தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. அவர்களால் இஸ்லாம் மதத்துக்கே கெட்ட பேர், எல்லோருக்குமே கெட்ட பேர். 26 பேர் அப்பாவிகளை கொண்டிருக்கின்றார்கள். அதையும் ஒரு நாடாக நாம் ஒன்றாக இணைந்து நின்று கொண்டிருக்கின்றோம். அது இன்னைக்கு நாம சொல்லி இருக்கோம், பாகிஸ்தான்ல இருந்து யார் இங்கே இருந்தாலும் உடனடியாக திரும்பி செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோம். யார் இந்தியாக்குள் இருக்கக்கூடாது. இந்தியா முழுவதும் முதலமைச்சர்கள் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தமிழ்நாடு முதலமைச்சர் சம்பந்தமாக எந்த வேலையுமே ஆரம்பிக்கல. இந்திய அரசு உள்துறை அமைச்சர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க, அமித்ஷா அவர்கள், பாகிஸ்தான்ல இருந்து யாராவது விசாவோடு இந்தியாவுக்குள்ள எங்கேயா சுத்திக்கிட்டு இருந்தா உடனே கிளம்பி போயிரு, அட்டாரி பார்டர்ல கிளம்பி போயிருங்க, வாகா பார்டர்ல வராது. அதற்கு பேச்சு மூச்சு இல்லாம நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாங்க. அப்ப என்ன, நீங்க தீவிரவாதத்தை ஆதரிக்கிறீங்களா? எல்லா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முதலமைச்சர்கள் எதிர்த்து பேசும் பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய பரிதாபமான நிலை, ஐயோ எதிர்த்து பேசினா ஓட்டு வங்கி கலைஞ்சு போயிருமோ, எதிர்த்து பேசாம இருப்போம். அதையும் பார்க்கின்றோம், அதையும் நாம் கண்டிக்கின்றோம். அது மட்டும் இல்லை அருமை சொந்தங்களே, நாம் எல்லோருக்கும் கோபத்தில் இருக்கும். அரசு திரும்ப ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற கோபத்தில் இருக்கும். இதற்கு முன்பு புல்வாமாக இருக்கட்டும், பாலாகோட்டாக இருக்கட்டும், 2 முறை நடந்த பொழுதும் ஒரு கடுமையான பதிலடியை நம்முடைய இந்திய திருநாடு திரும்ப நாம கொடுத்திருக்கோம். ஆனா இந்த முறை
பிரதமர் அவர்களிலிருந்து எல்லோரும் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். பாகிஸ்தானுக்கு நாம கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது அடுத்து எப்பொழுதும் சரித்திரத்தில் இது போன்ற நிகழ்வை நடத்துவதற்கு அவர்களுக்கு தைரியம் இருக்கக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கின்றார். புல்வாமாக்கு பதிலடி கொடுத்தோம், திரும்ப செஞ்சிருக்கிறாங்க. பாலாகோட்டுக்கு பதிலடி கொடுத்தோம், திரும்ப செஞ்சிருக்கிறாங்க. உலக நாடுகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தான் அப்புறப்படுத்துவதற்கான வேலையில் இறங்கி இருக்கிறாங்க. IMF இருந்து வரக்கூடிய நிதி உதவியை நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க. $7 பில்லியன். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு 3 நதிகளுடைய தண்ணி போதுங்க, இண்டஸ் வாட்டர், அதை நிறுத்துறாங்க. சோ எல்லா விதமான பிரச்சனையும் கொடுத்து எந்த விதமான ஒரு தீவிரவாதியும் பாகிஸ்தான்ல இருந்து தைரியமாக இங்க வரக்கூடாது. பாப்பீங்க, பிரதமர் அவர்களும் தினமும் பாக்குறாங்க. நேற்று நம்முடைய முப்படை தளபதிகளை கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. குறிப்பாக விமானப்படையினுடைய தளபதியை கூப்பிட்டு நேற்று பேசியிருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக நம்முடைய பிரதமரை பொறுத்தவரை உறுதியான நிலைப்பாட்டோடு அவர் இருக்கின்றார். உறுதியான ஒரு முடிவெடுக்கத்தான் போறார்கள். ஆனா நாம ஒரு பொதுமக்களாக நமக்கு இந்த எண்ணம் இருக்க வேண்டும். நாட்டினுடைய இறையாண்மையின் மீது ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். முதலமைச்சரை பொறுத்தவரை நாடு முக்கியம் என்று இருக்க வேண்டுமோ தவிர ஓட்டு வங்கி முக்கியம் என்று இருக்கக்கூடாது. அதையும் கண்டித்து சிவகிரியில இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, எல்லோரும் நேரம் கொடுத்து இங்க வந்திருக்கிறீங்க. அதுக்காக முதல்ல நம்முடைய அண்ணன் AP முருகானந்தம் அவர்கள் சொன்னது போல உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிறேன். 20ஆம் தேதியும் அதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. ஒருவேளை வாய்ப்பு இருக்குன்னா, காவல்துறை சரியாக செயல்படவில்லை என்றால் 20ஆம் தேதியும் நீங்கள் வர வேண்டும் என்று இப்பொழுதே உங்களுக்கு நான் ஒரு அழைப்பை, ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு உத்தரவு. எந்த வேலையாக இருந்தாலும் ஒத்தி வச்சுட்டு எல்லாம் வந்துருங்க. 20ஆம் அன்னைக்கு நாம செய்ய போறது முதலமைச்சரை யோசிக்கணும். ஐயா, நான் ஒரு முறை இல்ல தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேங்க ஐயா. சேமலகாண்டபாளையத்தில் ஆனோடனே முதலமைச்சருக்கு தனிப்பட்ட முறையில கடிதம் எழுதணும். ஐயா, CBIக்கு கொடுங்க. இதுல ஈகோ இஷ்யூவே இல்ல. CBI மத்திய அரசு, தமிழ்நாடு காவல்துறை மாநில அரசு கையில் இருக்கு, எதுக்கு CBI கொடுக்கணும்? நான் கேட்டது, ஐயா CBIக்கு தயவு செஞ்சு கொடுங்க. இதுல ஈகோ பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு காவல்துறை என்பது கை கட்டி போட்டிருக்கிறோம், பந்தோபஸ்து பண்ணணும். நீங்க வந்தீங்கன்னாவே ரோட்ல 2000 பேர்த்த நிக்க வைக்கணும். அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல 10,000 வேலை செய்யறாங்க. அதுல குற்றம் தடுப்பது ஒன்று, குற்றம் நடந்த பின்பு குற்றவாளியை பிடிப்பது ஒன்று. முழு வேலை கிடையாதுங்க ஐயா. ஆனா CBI பாத்தீங்கன்னா முழுமையான வேலை குற்றவாளியை பிடிப்பது. அந்த கடிதத்திற்கு எந்த விதமான பதில் கிடையாது. சரி, பதில் போலின்னு எழுதின கடிதத்தை பத்திரிகை மூலமா கொடுத்தோம், அதற்கும் பதில் இல்லை. அதனால இன்னைக்கும் முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள், ஐயா உங்களால பிடிக்க முடியல. நீங்க பிடிக்க முடியாதனால ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறை கொங்கு பகுதியில புதிய ஒரு இடத்துல ஒரு படுகொலை நடக்க ஆரம்பிக்குது. இப்பவும் தப்பில்ல. ஈகோ பார்க்காம இந்த 4 கேஸையும் மொத்தமா CBI கையில கொடுத்துருங்க. 4 கேஸையும் கொடுங்க. நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம், தைரியமா சொல்றோம். தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் உட்பட எல்லா மூத்த தலைவர்களும் டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களை பார்த்து, ஆனா நீங்க தாங்க ஒப்புதல் கொடுக்க முடியும், மத்திய அரசு இந்த கேஸ் எடுக்க முடியாது. காரணம், ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் என்கின்ற விஷயத்தை நீங்க தூக்கிட்டீங்க. மத்திய அரசு தானாக தமிழகத்திற்குள்ள வந்து ஒரு கேஸ் எடுக்கிறதுக்கான அதிகாரத்தை நீங்க திரும்ப எடுத்துட்டீங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏன் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக அந்த ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் என்பதை எடுத்துட்டீங்க. அப்படின்னா மத்திய அரசு தானாக ஒரு மாநிலத்திற்குள்ள வந்து ஒரு கேஸ் எடுக்க முடியாதுங்க ஐயா. 2022க்கு முன்னாடி மத்திய அரசு நேரா வந்து இந்த கேஸ் எடுத்துக்கலாங்க ஐயா. நேரா அந்த கேஸ் எடுத்துக்கலாம், யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா செந்தில் பாலாஜி மேல கை வைப்பாங்க அப்படின்னு நீங்க பயப்பட்டது எடுத்த காரணத்தினால நீங்க தான் இன்னைக்கு மத்திய அரசு கொடுக்கணும். நீங்க கடிதம் எழுதி நீங்க தான் ஒப்படைக்க முடியும். அதனால தயவு செய்து இந்த 4 வழக்கையும் CBI கையில கொடுங்க. அந்த இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்லாம் 30-40 வருஷம் அந்த ஒரு மர்டர் கேஸ் மட்டும் பாக்குறவங்க இருக்கிறாங்க. பீகார், UP ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வருவாங்க. மோப்பனாய் மாதிரி இந்த ஊர்ல கேம்ப் போட்டு இங்கேயே உட்கார்ந்து பிடிச்சிருவாங்க. டெக்னிக்கல் சர்வைலன்ஸ், எல்லா விதமான கருவிகள் வச்சிருக்கிறாங்க, உலகத்தரம் வாய்ந்த கருவிகள். அதனால தயவு செய்து முதலமைச்சருக்கு இந்த நிகழ்வு மூலமாக எங்களுடைய வேண்டுகோளும் கூட, தமிழக பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் எல்லாம் இங்க இருக்கிறாங்க, CBI வசம் இந்த வழக்கை ஒப்படையுங்கள் என்கின்ற வேண்டுகோளையும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வைக்கிறோம். 2 வாரத்துல நீங்க பிடிக்கவில்லை என்றால் இங்கிருந்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை எடுக்கின்றோம் என்கின்ற எச்சரிக்கையும் உங்களுக்கு கொடுக்கிறோம். காவல்துறை நண்பர்கள் என்ன பண்றாங்க, இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு வந்து விவசாய தோட்டத்துல வந்து எல்லாத்தையும் பார்த்து CCTV போடுங்கிறாங்க. எங்க ஒரு விவசாயினுடைய வேலை CCTV போடுறது அவங்க வேலையா? 5000 ரூபாய்க்கு CCTV வாங்கி அதற்கு ஒரு சர்வர் வச்சு, இப்ப உங்க வேலை என்னங்க ஐயா? வரிப்பணம் இவ்வளவு கொடுத்து, காவல்துறை நண்பர்களுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்து,
அதுவும் இந்த காவல்துறையினுடைய தலைவராக இருப்பவர் முதலமைச்சர். இது கொடுமை பாருங்க. கர்நாடகா போனீங்கன்னா உள்துறை அமைச்சர் வேற, எல்லா மாநிலத்திலுமே உள்துறை அமைச்சர் இன்னொருத்தர் இருப்பாங்க. ஆனா இங்கே உள்துறை அமைச்சரும் முதலமைச்சர் தான், காவல்துறையினுடைய தலைவரும் நீங்க தான். ஆனா இன்னைக்கு உங்களுடைய கையாலாகத்தனத்தை மறைப்பதற்காக ஒரு கிராமத்துல தோட்டத்து குடிசை வீட்டுக்கும் போய் சிசிடிவி போடு. குடிசை வீட்டுல இருக்கிறவங்க எப்படி சிசிடிவி போடுவாங்க? தோட்டத்துல விவசாயிகளை சிசிடிவி போட்டு என்ன தெரியுங்க உங்களுக்கு? என்ன மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க? 5000 ரூபாய் 10,000 ரூபாய் செலவு பண்ணி யாரோ போடுறாங்கன்னு வச்சுட்டா கூட என்ன மெயின்டைன் பண்ணுவாங்க? என்ன தெரியும் அவங்களுக்கு? சர்வர் உள்ள வைக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது. அதனால உங்களுடைய கையாளத்தனத்தை மறைப்பதற்காக சிசிடிவி போடுங்க. ஏதோ நாம தப்பு பண்ண மாதிரி. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி சிசிடிவி இருக்கா அப்படிமாங்க. ஏதோ நாம ஏதோ போடாதனாலதான் குற்றவாளிங்க வந்த மாதிரி, ஏதோ நீங்கள் நானும் போடாத மாதிரி அங்க போயிட்டு இருக்கிற குற்றவாளி அங்க சிசிடிவி இல்ல வண்டி விடுறான்னு வந்த மாதிரி, ஏதோ நாம குற்றம் செஞ்ச மாதிரி. அதனால குற்றத்தை யாரு மேல திருப்புறீங்க? நம்ம மேல திருப்புறீங்க. ஆனால் அன்பு காவல்துறை சொந்தங்களே, தயவு செஞ்சு இதுக்குள்ள போகாம குற்றவாளியை பிடிக்கக்கூடிய வேலையில் நீங்கள் இறங்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு விடுக்கிறோம். இன்னமும் சொல்லுகின்றோம், காவல்துறையின் மீது மரியாதை இருக்கக்கூடிய ஒரு பகுதி கொங்கு பகுதி, அதிகமாக மரியாதை கொடுக்கக்கூடிய பகுதி கொங்கு பகுதி. அதனால தயவு செய்து இது உங்களுடைய மான பிரச்சனை, நீங்க பிடிக்கணும், முழு நேரம் அதை மட்டும் செய்யுங்க, வேற எந்த வேலையும் செய்யாதீங்க. 19ஆம் தேதிக்குள்ள இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பதோடு, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிப்பது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். மிக முக்கியமாக மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய மருத்துவர் அம்மா சரஸ்வதி அவர்கள் வீட்டுக்கு போயிருந்தோங்க ஐயா, ராமசாமி கவுண்டர் ஐயா வீட்டுக்கு. ஐயாவுடைய பொண்ணுக்கு பிரசவம் பார்த்தவங்க நம்முடைய எம்எல்ஏ அம்மா. அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தோடு இந்த பகுதியோடு ரொம்ப நெருங்கி பழகி இருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவராக இருந்து இந்த பிரச்சனையை கையில் எடுத்து இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வரை பாரதிய ஜனதா கட்சி போராடும் என்று கூட்டணி கட்சி எல்லாம் இணைத்திருக்கக்கூடிய அண்ணன் எஸ்.எம். செந்தில் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அதே போல நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர்களாக இருந்து மிக திறமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் வி.சி. வேதானந்தம் அவர்கள், அண்ணன் எஸ்.ஏ. சிவசுப்ரமணியம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை, இந்த பிரச்சனையை நீங்க கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போக வேண்டும் என்று சொல்லி என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மண்டல் தலைவர்களாக இருந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கொடுமுடி மேற்கு மண்டலுடைய தலைவர் ரமேஷ் பொன்னுவேல் அண்ணன் அவர்களுக்கும், அதே போல இந்த பகுதியினுடைய மண்டல் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் பிரகாசம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். யோக தட்சிணாமூர்த்தி அவர்கள் மண்டல் தலைவராக இருந்து இதை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அருண்குமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னாள் மண்டல் தலைவர்களாக இருந்து மக்கள் பிரச்சனைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் காயர் செந்தில்குமார் அவர்கள், அதே போல முன்னாள் மண்டல் தலைவராக இருந்து நம்மோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஏஜே சரவணன் அவர்கள், எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நாம வந்தோம், ஆர்ப்பாட்டம் போட்டோம், கூட்டம் போட்டோம் அப்படிங்கிற தாண்டிங்க ஐயா, தொடர்ந்து இந்த பிரச்சனை கையில வைங்க. காவல்துறை கண்காணிப்பாளரை போய் பாருங்க, மக்களை ஒன்று திரட்டுங்க. 20ஆம் தேதி நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்துக்கு எல்லோரையும் ஒருங்கிணைத்து கொண்டு வந்துருங்க. ரமேஷ் பொன்னுவேல் அவர்கள், ஜெய்சங்கர் அவர்கள், யோக தட்சிணாமூர்த்தி அவர்கள், அருண் அவர்கள், பிரகாஷம் அவர்கள் உள்ளிட்ட எல்லோருக்கும் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுக்கு, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் குரு குணசேகரன் அவர்கள், பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு, பொதுச் செயலாளர்கள் ராயல் சரவணன், குணசேகரன், சிவகாமி மகேஸ்வரன் அக்கா, பொருளாளர் சுதர்ஷன் அவர்களுக்கு, அதே போல நம்முடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய முருகானந்தம் அவர்கள், காயர் செந்தில் அவர்கள், பெரும்பரப்பு பாலசுப்ரமணியம் அவர்கள், விவேகானந்தன் அவர்கள், ஆடிட்டர் கோபால் அவர்களுக்கும், கூட்டணி கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர்களுக்கும், தொண்டர்களுக்கும், முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள், இன்னைக்கெல்லாம் சிவகிரிக்கு வந்திருக்கிறாங்க. அதனால பத்திரிகை நண்பர்கள் தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை நீர்த்து போகாம தொடர்ந்து இந்த பிரச்சனைக்கான கம்பீரத்தை கொடுத்து இதை நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் பத்திரிகை நண்பர்களுக்கு வைத்து வந்திருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஐயா, 20ஆம் தேதி ஆண்டவன் நம்மளை சந்திக்க விடக்கூடாது இந்த விஷயத்துக்காக. ஆனா தயாரா இருங்க, காவல்துறை மெத்தனமாக இருந்தால் 20ஆம் தேதி இதே சிவகிரியிலிருந்து நம்முடைய உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிப்போம் என்று சொல்லி, குறிப்பாக நம்முடைய சகோதரிகள் எல்லாம் கொஞ்சம் பயத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் கோடை விடுமுறை, பேர குழந்தைகள் எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் தோட்டத்தில் விடுறாங்க. ஆனால் நீங்களும் மனதைரியமாக இருக்க வேண்டும்.